கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நம்முடைய தியானத்திற்காக எரேமியா 33வது அதிகாரம் 6வது வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று எரேமியா தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அதே வார்த்தை தான் இன்று உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய சரீரத்தில் வியாதியா, பலவீனமா, பிசாசின் கட்டுகளா, சமாதானம் இல்லையா, எதுவானாலும் சரி, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாமே இருக்கிறது. தேவனால் எல்லாம் முடியும் என்று விசுவாசிக்கிறவர்கள் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா இன்று உங்கள் சரீரத்தில் ஒரு விடுதலை பார்ப்பீங்க. அற்புதமான ஒரு சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனையோ ஜீவனுள்ள சாட்சிகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் நீங்களே சாட்சி சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களுடைய சரீரத்தில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. ஒரு சகோதரியுடைய சரீரத்தில் பிளட்டில் மஞ்சக்காமையினால் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரிக்கு ஒன்றுமே செய்ய முடியாது என்ற சூழ்நிலை இருந்தபோது தேவனுடைய சமூகத்துக்கு வந்தார்கள். எல்லாருக்குமே தெரியும், பிளட்டில் என்ன ஒரு வியாதி சேர்ந்தாலும் வந்தாலும் அது சுகமாக்குவது மிக கடினம். டாக்டர்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள். அது எப்படியாவது சுகப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கஷ்டப்பட்டு முயற்சிப்பார்கள். கடைசி நேரத்தில் அவர்கள் சொல்லிவிடுவார்கள், எங்களால் ஒன்றும் முடியாது, கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் உங்களுடைய இந்த நபருக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும், நாங்கள் முடிந்தவரை நாங்கள் முயற்சி பண்ணிட்டோம் என்று சொல்லிவிடுவார்கள். அப்படி கைவிடப்பட்ட ஒரு சகோதரிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது தேவன் அற்புதமாக அவர் தரிசனத்தை கொடுத்து, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அவங்களுடைய சரீரத்தில் காணப்பட்ட அந்த ரத்தம் அப்படியே ஒரு சைடாகல போகுது. ஒரு சைடில் இருந்து ஏசு கல்வாரி சிலுவையிலிருந்து அவருடைய ரத்தம் அவங்களுடைய சரீரத்துக்குள்ளே போகிறத பார்க்கிறார்கள். அடுத்த நொடியில் அவங்களுடைய சரீரத்தில் ஒரு புதிய ஒரு பலனை அவர்கள் பெற்றுக்கொண்டதை உணர்ந்தார்கள். அப்படியே படுக்கையில் இருந்த அந்த சகோதரி, படுக்கையிலிருந்தே ஜெபிக்கிறார்கள். படுக்கையில் இருந்த சகோதரி எழும்பி ஆகாரம் வேணும் என்று வாயத்திலிருந்து கேட்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த சகோதரிக்கு தேவன் சுகத்தை கொடுத்த தேவன் உங்களுடைய சரீரத்தையும் தேவன் பலப்படுத்த சுகப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் கூட இரத்தத்தில் கலந்த ஏதோ ஒரு வியாதி வந்து விட்டது, ஏதோ ஒரு வியாதி இரத்தத்தில் கலந்து விட்டதா? சிலர் இரத்தத்தில் கேன்சர் பாஸ்ட்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்க. பயப்படாதுங்க. சில இரத்தத்தில் மஞ்சக்காமல், சில இரத்தத்தில் பயங்கர பலவிதமான காய்ச்சல், இரத்தத்தில் இந்த வியாதி, இரத்தத்தில் அந்த வியாதி என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தை, எனக்கு அந்த வியாதியா, அந்த வியாதி என்னால் சுகமாக்க முடியாது என்று டாக்டர்கள் சொல்லுவாங்க. ஆனால் தேவன் ஒருபோதும் சொல்ல முடியாதுங்க. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிபூர்ண சுகம். டாக்டர்மார் கொடுத்தாங்கன்னா கொஞ்ச நேரம்தான் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அந்த மாத்திரை, அந்த எவ்வளோ நேரம் மாத்திரையுடைய பவர் இருக்குமோ அது வரை தான் நீங்கள் சுகமாக இருக்க முடியும். இந்த பெயின் கில்லர்னு சொல்லுவாங்க, வலிக்கு போடுற மருந்து. அப்போ அந்த மாத்திரை பவர் எவ்வளோ நேரம் இருக்குமோ அது வரை தான் அந்த வலி அப்படியே வலி இல்லாமல் இருக்கும். அதுக்கு பிறகு மறுபடியும் வலிக்க ஆரம்பிக்கும். அதே போல் தூக்க மாத்திரை, எது வரை தான் அந்த மாத்திரையின் பவர் இருக்குமோ அது வரை தான் தூங்க முடியும். அதுக்கு பிறகு மறுபடியும் தூங்க முடியாது. அப்படியே புலம்பிகிட்டே இருப்பாங்க. எத்தனையோ பேர் பார்க்குறோம்.
அந்த மாத்திரையின் பவர் இருக்கும் வரைக்கும் தான் வேலை செய்யும். அதனால தான் சில நேரங்களில் சில வியாதிகளை பார்த்து நீங்கள் 3 முறை சாப்பிடும்போதும் இந்த மாத்திரையும் மருந்தும் இந்த டானிக்கும் இந்த ஊசியும் நீங்கள் போடணும் சாப்பிடணும் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆனால் தேவன் சுகமாக்குவாரானா ஒருபோதும் மாத்திரை மருந்தே சாப்பிட வேண்டியதில்லை. அவர் அற்புதமாக சுகத்தை கொடுப்பார். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் இரத்தத்தில் கலந்த வியாதியா, இயேசுவின் தரிசனத்தை பாருங்கள். கல்வாரியில் சிந்தின இயேசு கிறிஸ்துவின் அவருடைய இரத்தத்தை பாருங்கள். உங்களுடைய இரத்தம் அப்படியே மறைந்து போகும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுடைய சரீரத்துக்குள் வரும்போது நீங்கள் புது பலனை பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவருக்காக ஒரு சாட்சியாக இருப்பீங்க. நீங்கள் அநேக சாட்சிகளை கேட்டிருக்கக்கூடும், ஆனால் நீங்களே ஒரு சாட்சியாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை நிலைநிறுத்துவார். அது மாத்திரமல்ல, சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார். எப்படி சமாதானமாக இருக்கணும், எப்படி சத்தியத்தில் நடக்கணும் என்பதையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்க. அவர் நம்மை ஒருபோது கைவிட மாட்டார். நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் நம்மை ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டார். அவர் நம்மை ஒருபோதும் கண்ணீருக்கு ஆளாக்க மாட்டார். அவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் இழந்து போச்சு, அப்படியாய் போச்சு என்று கண்ணீர் வடிக்க விட மாட்டாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் தேவனுடைய சமூகத்தில் என்ன பிரச்சனையானாலும் சரி, எந்த வியாதியானாலும் சரி, அவருடைய சமூகத்தில் வந்து கண்ணீர் வடித்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரையும் சாட்சி அளித்துவார். கண்களை மூடுவோம். இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபித்து பாருங்க. இப்பொழுது இந்த நேரத்தில் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. சர்வ வல்லமுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நேற்றும் இன்றும் மீண்டும் மாறாதவர். இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோத்ரம் இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பலவீனமாக வியாதியாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். பிளட் கேன்சரால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால் அப்பா பூரணமான விடுதலை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிகிறோம். இந்த ஜெபராணி சகோதரிக்கு பூரண விடுதலை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் விடுதலை. ஓ ஷாக ராபா ராத்தி ராபா பா. சோதரம் அந்த சகோதரியுடைய இரத்தத்தில் காணப்பட்ட அந்த பிளட் அப்பா, அந்த கேன்சரின் கிருமிகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போவதாக. அந்த இரத்தத்தை மாற்றி உம்முடைய இரத்தத்தினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய இரத்தத்தினால் நிரப்புங்க. பரிசுத்த இரத்தம், சுகமுள்ள இரத்தம், வல்லமுள்ள இரத்தம், பலமுள்ள இரத்தம். ஷபா ரத்தி ராபா ரக ராபா பா. ஒவ்வொருத்தருக்கும் உம்முடைய இரத்தத்தினால் நிரப்புங்க. இரத்தத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் புதிய கிருபையினாலும் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. அதே போல் ஆண்டவரே, இரத்தத்தில் காணப்படுகிற இந்த பிரச்சனை அப்பா சோதரம் சொல்ல முடியாமல் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கான ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தை தெளிகிற ராபா ராத்தி ராபா ராபா ஒரு அற்புத விடுதலை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தை அப்பா சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொன்னீரே. எப்படி சமாதானமாக ஜீவிக்கணும், எப்படி சத்தியத்தில் நடக்கணும் என்பதை ஆண்டவரே வெளிப்படுத்திடலாம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். கிருபை கூட இருக்கட்டும். போகும்போது வரும்போது நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கட்டும். எல்லா ஆபத்து உபதல்களைக்கு காத்துக்கொள்ளும் அப்பா. உடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். உடைய வருகை நாளில் சந்திக்க ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.